வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கலைக்களம் சேனலுக்காக நம்ம தூய சிறுவிடை நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பல ஸ்டேஜில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து இன்குபேட்டர் வச்சு 21 நாள் பொறிக்க வச்சு, அதற்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வந்த குஞ்சுகளை வந்து ப்ரூடிங் செட்டப்னு சொல்கிறோம். ப்ரூடிங்னால் அந்த லைட்டுலாம் வச்சு அது ஸ்டார்டர் அப்படிங்கிற தீவனம் போட்டு வளர்த்து அதை 1 மாதம் வளர்ப்போம். அந்த 1 மாதம் வந்து F1 போட்டு லசோட்டா லசோட்டானா 21ஆவது நாள் லசோட்டா போடும். அந்த லசோட்டா போட்டதுக்கப்புறம் கோழி குஞ்சுகள் வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து இந்த மாதிரி செட்டப்பில் வைப்போம். ஏன்னா அதுக்கடுத்து லைட்டு தேவைப்படாது. இந்த மாதிரி செட்டப்பில் ஒரு மாதம் இங்கே வந்து நம்ம வந்து க்ரோயர் அப்படிங்கிற தீவன முறையில் தான் வளர்க்குறோம். தீவனம் போட்டு தான் வளர்த்து இவ்வளோ பெரிய குஞ்சுகளாக ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வெளிமேய்ச்சலுக்காக கொண்டு போகிறோம். அப்போ வந்து இது 2 மாத குஞ்சுகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் போட்டு ப்ரூடிங் செட்டப்பில் 1 மாதம் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து 1 மாதம் வளர்த்து இப்போ வந்து இங்கே இருந்தால் செலவு அதிகமாக ஆகுங்கிறதுனால நம்ம வந்து வெளிமேய்ச்சலுக்காக கொண்டு போய் விட போகிறோம். இப்போ வந்து காக்கா கழுகு எதுவுமே இதை வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தூக்காது. அப்படிங்கும்போது அந்த வெளிமேய்ச்சலில் அது வந்து வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த செட்டப்பில் வளர்க்குறோம். நம்மக்கிட்ட வந்து 54 குஞ்சு பொரிச்சது, இப்போ 2 குஞ்சு செத்து இறந்து போனதுனால இப்போ 52 குஞ்சுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து இந்த குஞ்சுகள் இருக்குது. இதை வந்து நம்ம பண்ணையில் கொண்டு போய் விட போகிறோம். யாராவது தேவைப்பட்டுச்சுனாலும் புக் பண்ணால் அவங்களுக்கும் நம்ம வந்து விலைக்கு வந்து இதை கொடுக்குறோம்.